இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹவ் அப்படின்ற வேர்ட் வச்சு எவ்வளோ விதமான கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்கலாங்கிறது தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஹவ் அப்படின்னா என்ன, எப்படி. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வச்சே எத்தனை கேள்விகள் கேட்கலாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவ் லாங். ஹவ் லாங் அப்படிங்கிறது ஒரு நேரத்தை குறிக்கும். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவ் லாங் ஹாவ் யூ பின் ஹியர். எவ்வளோ நேரமாக இங்கே இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட கேட்போம்ல, அதுக்கு ஹவ் லாங் ஹாவ் யூ பின் ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஹவ் லாங் வில் இட் டேக். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்போம்ல. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, உங்கள் ஒர்க் நீங்கள் முடிச்சிட்டிங்க, வீட்டுக்கு போகிற டைம் ஆகுது, உங்கள் கலீக் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த இடத்துல ஹவ் லாங் வில் இட் டேக் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்த ஃப்ரேஸ் ஹவ் ஃபார். இதை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹவ் ஃபார் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸை குறிக்கும், அதாவது எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்போம். ஹவ் ஃபார் இஸ் இட் டு டவுன். டவுனுக்கு போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அதுதான் ஹவ் ஃபார் இஸ் இட் டு டவுன். அடுத்த எக்ஸாம்பிள், ஹவ் ஃபார் கேன் யூ த்ரோ. உன்னால் எவ்வளோ தூரம் இந்த கல்லை எறிய முடியுது அப்படின்னு நம்ம விளையாடுவோம்ல சின்ன வயசுலலாம். ஸோ அது தூரத்தை குறித்து நம்ம கேள்வி கேட்குறப்போ ஹவ் ஃபார் கேன் யூ த்ரோ அப்படின்னு கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹவ் மச், ஹவ் மெனி. இதை வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறது. மச், மெனி இது ரெண்டுமே அளவு தானே குறிக்குது, அது ஏன் வித்தியாசப்படுத்துகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மச் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணும். அதாவது உங்களால் விரல் விட்டு எண்ண முடியாது, அதோட மொத்த அளவு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இடத்துல ஹவ் மச் யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணும். இதுவே ஹவ் மெனி அது எங்கே யூஸ் பண்ணும் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ், உங்களால் விரல் விட்டு எண்ண முடியும். 2 பென் இருக்குது, 4 புக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த இடத்துல ஹவ் மெனி அது வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹவ் மச் மில்க் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் இன்னும் எவ்வளோ பால் இருக்குது அப்படின்னு கேட்போம்ல. 1 லிட்டரா, 1/2 லிட்டரா, 1/4 லிட்டரா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ ஹவ் மச் மில்க் இஸ் இன் த ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேட்போம். அடுத்த எக்ஸாம்பிள், ஹவ் மச் சுகர் ஷுட் ஐ ஆட். இன்னும் எவ்வளோ சர்க்கரை நான் போடட்டும் இந்த டீயில், 1 ஸ்பூனா 2 ஸ்பூனா அப்படின்னு ஸ்பூன் வச்ச அளவு கேட்போம்ல. ஸோ ஹவ் மச் சுகர் ஷுட் ஐ ஆட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது ஹவ் மெனி. இதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹவ் மெனி புக்ஸ் டிட் யூ பை. எத்தனை புக்ஸ் நீ வாங்கின அப்படின்னு கேட்கலாம். ஹவ் மெனி சிப்ளிங்ஸ் டூ யூ ஹாவ். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த இடத்துல ஹவ் மெனி சிப்ளிங்ஸ் டூ யூ ஹாவ் அப்படின்னு கேட்கணும். சிப்ளிங்ஸ்னால் உங்கள் கூட பிறந்தவங்க, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணா, இவங்களாம் தான் நம்ம சிப்ளிங்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம ஹவ் டு, ஹவ் டஸ் வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டூ அண்ட் டஸ் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ் வர இடங்களில் டஸ் யூஸ் பண்ணும். ஐ, யூ, வி, தே வர இடங்களில் டூ யூஸ் பண்ணும். இப்போது ஹவ் டூ வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹவ் டு யூ கால் யுவர் சிஸ்டர். நீ உன் தங்கச்சியை எப்படி கூப்பிடுவ? பேர் சொல்லி கூப்பிடுவியா, இல்லை செல்லமா நிக் நேம் யூஸ் பண்ணி கூப்பிடுவியா அப்படின்லாம் கேட்போம்ல. ஹவ் டு யூ கால் யுவர் சிஸ்டர். இந்த இடத்துல யூ வந்தனால நம்ம டூ வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள், ஹவ் டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்போம்ல. ஹவ் டு ஐ நோ. அடுத்தது ஹவ் டஸ் வச்சு கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹவ் டஸ் இட் ஒர்க். இது எப்படி வேலை செய்யும், இந்த ரிமோட் எப்படி வேலை செய்யும், இல்லை இந்த ஃபோன் எப்படி வேலை செய்யும் அப்படின்லாம் கேட்போம்ல. ஹவ் டஸ் இட் ஒர்க். ஹவ் டஸ் ஷீ குக். அவள் எப்படி சமைப்பா, அவள் நல்லா சமைப்பாளா அப்படின்லாம் கேட்போம்ல. அந்த இடத்துல ஹவ் டஸ் ஷீ குக். இந்த இடத்துல ஷீ, இட் எல்லாம் வரனால நம்ம டஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்து ஹவ் அண்ட் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அட்ஜெக்டிவ்னு பயந்துக்காதீங்க. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுன், அதாவது நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ், ஏதாவது ஒரு பொருள், ஆள், அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறப்போ நம்ம வர்ணிப்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். கேர்ள்ங்கிறது நவுன், பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அந்த பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அழகுங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இப்போ நான் சில கொஸ்டின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தரேன், அது பார்த்தாவே உங்களுக்கு இன்னும் புரியும். ஹவ் டீப் இஸ் த ரிவர். இந்த ஆறு எவ்வளோ ஆழமானது அப்படின்னு கேட்போம்ல. ஹவ் ஓல்ட் இஸ் திஸ் பேலஸ். இந்த அரண்மனை எவ்வளவு பழமையானது அப்படின்னு கேட்போம்ல. அதே தான். ஹவ் டால் இஸ் ரவி. ரவி எவ்வளவு உயரமானவன்.
இந்த 3 கொஸ்டின்ஸ்லையுமே ரிவர், பேலஸ், ரவி இது எல்லாமே நவுன்ஸ். டீப், ஓல்ட், டால் இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஹவ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்கிலீஷில் இன்னும் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள்.